ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது மெல்பர்ன்ல இருக்கிற சீ லைஃப் அக்வாரியம் பத்தி தான் பார்க்க போறோம். இதை ரீசெண்டா தான் நான் போய் பார்த்தேன். கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். இதுல என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீடைல்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ என்ட்ரான உடனே நம்ம கையில வந்து ஒரு புக் மாதிரி குடுப்பாங்க. அது வந்து மேப்பு. ஈஸியா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் போய் யாரோட கைடும் இல்லாம நம்ம பார்க்கறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. எந்தெந்த இடத்துக்கு போய் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்ட்டா நம்ம வெளியில வந்துரலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல உள்ள சின்ன இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெல்லி ஃபிஷ்ஷரோட ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடி வந்து 95% வந்து வாட்டரால ஆனது. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டு, போனு, பிரெயின்னு எதுவுமே கிடையாது. இந்த கிரியேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய பழமையான இனத்துல இதுவும் ஒன்று. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேச்சர் வந்து 500 மில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றாங்க. 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஜெல்லி ஃபிஷ் இனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு நல்லா லைட்டிங்கா நல்ல சாஃப்டா தெரியிற இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை ரொம்பவே வந்து பாய்சனான ஒன்று. லைட்டாக டச் பண்ணாலே நம்மளோட கதை முடிஞ்சது. ஸோ ஜெல்லி ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் டச் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு இனம். இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கொர்க்கடைல். அது வந்து 5 மீட்டருக்கு மேலே இருக்கும். 750 கேஜி, 65 இயர் ஓல்டு ஆகுது இந்த கொர்க்கடைலுக்கு. இது வந்து பிஞ்சாரா கொர்க்கடைல். ஸோ இது சால்ட் வாட்டர் கொர்க்கடைல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து வேட்டையாடுறதுல வந்து பயங்கரமான ஒரு இனம். இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 65 இயர் ஓல்டு ஆகுறதுனால, ஏஜ் ஆனதுனால கொஞ்சம் அதோட தன்மை கம்மியாகி அதோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக இந்த அக்வாரியமில் அது வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் கலர் டர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரேரான ஒரு இனம். நிறைய ஆமைகள் இருக்கு. அதுல வந்து இதுவும் ஒரு வகையான ஆமை. இது பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் இயர் ஓல்டு கிரியேச்சர். அதாவது 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த இனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கொஞ்சம் ரேரான விஷயம்தான். சீஹார்ஸ். இதுல உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
மேல் தான் வந்து பேபி கேரி பண்ணும். ஃபீமேல் வந்து தன்னோட எக்கை மேல் கிட்ட கொடுத்துரும். மேல் தான் அதை கேரி பண்ணி டெலிவரி பண்ணும். ஸோ இருக்கிற எனக்கு தெரிஞ்ச இனத்திலேயே இது ஒன்று தான் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அக்வாரியமோட முழு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நிறைய இனங்கள் வந்து இருந்ததுக்கான தடயமே இல்லாம அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து இனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிற சில இனங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க பத்திரமா வச்சு அதை வந்து காப்பாத்தி கொண்டு வராங்க. இந்த அக்வாரியமோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம அதை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. நிறைய பொல்யூஷன் அதனால வந்து சீல இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான கோல் அவங்க வச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்மளுமே வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால ஈஸியாக பார்க்கவே முடியாது. இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். அப்படி இல்லாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பாய்.